Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிடி நேஷன் வித் ரேவதி நிகழ்ச்சியில நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் நாடாளுமன்றத்திலிருந்து 141 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை திரும்பி பெறும் வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்குள்ள பார்வையாளர்கள் இருந்து 2 பேர் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுச்சு. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடி. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உரிய விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிகள் பலரும் நாடாளுமன்றத்துக்குள்ள அமளியில ஈடுபட்டாங்க. இதையடுத்து பாத்தீங்கன்னா அவையில இடையூறு ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டதா சொல்லி அடுத்தடுத்து 141 எம்பிகளை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்காங்க. இவங்க யாருமே இப்ப நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் முழுக்க பங்கேற்க கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில காங்கிரஸ் கட்சி தலைமையில எதிர்க்கட்சி எம்பிகள் பலரும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்னாடி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாரும் ஒன்று கூடி நேற்றும் இன்றும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த போராட்டத்துல பங்கேற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 141 எம்பிகளையும் இடைநீக்கம் செய்ததை திரும்பி பெறும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துறதுக்காக முயற்சி செய்யறதாகவும், ஆனா இது ஜனநாயக நாடு, இதை எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாதுகாப்பு அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் பாஜக எம்பி ஒருத்தருடைய பாஸ் மூலமா தான் உள்ள நுழைந்திருக்காங்க. ஆனா அவர்கிட்ட எந்த விசாரணையும் செய்யாம எம்பிகளுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கிறது ரொம்பவே வெட்கக்கேடான விஷயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நாடாளுமன்றத்துல போராட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சி எம்பிகள் சேவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி பதாகையை ஏந்தி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டெல்லியில நடந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்துல எம்பிகள் கிட்ட பேசியிருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் பாஜக அரசாங்கத்தால ஜனநாயக குரவலை நெரிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியாயமான ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய எம்பிகளை இடைநீக்கம் செய்திருக்க விஷயம் கண்டனத்துக்குரியது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த அத்துமீறல் சம்பவம் மன்னிக்கவோ நியாயப்படுத்தவோ முடியாது. இதே பாஜக ஒரு எதிர்க்கட்சியா இருந்திருந்தா இதை விட மோசமா நடந்துப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மாதிரி மிமிக்ரி செய்த ஒரு விவகாரம் இப்போ பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. நாடாளுமன்றத்திலிருந்து 141 எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே எதிர்க்கட்சி எம்பிகள் பலரும் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை மாதிரி மிமிக்ரி செய்திருக்காரு. இந்த ஒரு காட்சியை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தன்னுடைய செல்போன்ல வீடியோவா ரெக்கார்ட் செய்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்துல பரவுன நிலையில பலரும் பலவிதமான விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல இது தொடர்பா பேசியிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், ஆனா அது கண்ணியத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெருமை மிகுந்த ஒரு நாடாளுமன்ற பாரம்பரியத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், அதனால மக்கள் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா பேசியிருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை அவமதிச்சா தன்னால தாங்கிக்க முடியும் அப்படின்னும், ஆனா தன்னுடைய பதவியையும் விவசாய சமூகத்தையும் அவமதிக்கிறத தன்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் இந்த மிமிக்ரி விவகாரம் தொடர்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது மேற்கு வங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை தொடர்பா எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை தொடர்பா பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எடுத்துரைத்ததாகவும், தங்களுடைய கவலைகளை பிரதமர் நரேந்திர மோடி கவனமா காது கொடுத்து கேட்டதாகவும், மேலும் மத்திய மாநில அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு இடையே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல இதுக்கான ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விரைவில் நிலுவைத் தொகை விடுவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மணிப்பூர் மாநிலத்துல சில பகுதிகளில் மீண்டும் பதற்றமான சூழல் காணப்பட்டதுனால அங்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் அங்க 5 நாட்களுக்கு இணைய சேவையும் முடக்கப்பட்டிருக்கு.
மணிப்பூர் மாநிலத்தின் பெரும்பான்மை சமூகத்தினராக கருதப்படக்கூடிய மொய்த்தி சமூகத்தினர் வந்து தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து தங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு குக்கி மற்றும் நாகா சமூகத்தினர் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக வந்து கடந்த மே மாதம் 3ஆம் தேதி ஒருங்கிணைந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டமானது ஒரு பெரும் கலவரமாக மாறி பல்வேறு உயிர்களும் வந்து இதில் பலியாக இருந்தாங்க. மேலும் இந்த சம்பவத்தின் போது பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. பலருடைய வீடுகளும் வந்து சூறையாடப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழலை தொடர்ந்து அங்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அங்க இணைய சேவையானது முற்றிலும் வந்து முடக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அங்க சமீப காலமா நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்ததை தொடர்ந்து அங்க இணைய சேவையானது வழங்கப்பட்டுச்சு. தடை உத்தரவுகளும் வந்து நீக்கப்பட்டுச்சு. இதுக்கிடையில நேற்று முன்தினம் வந்து சூரச்சந்த்பூர்ல இருக்கக்கூடிய தங்காங்பாய் கிராமத்துல வந்து சில பகுதிகளில் வன்முறை சம்பவமானது நடந்திருக்கு. இதை தொடர்ந்து சூரச்சந்த்பூர் மாவட்ட கலெக்டர் தருண்குமார் அவர்கள் அந்த மாவட்டத்துக்கு 144 தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தடையானது வரும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அங்க அடுத்த 5 நாட்களுக்கு இணைய சேவையும் முடக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா தெலுங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் 28ஆம் தேதி முதல் பெண்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் ஆனது வழங்கப்பட இருக்கு. தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் பெண்கள் பேரில் இருக்கக்கூடிய இணைப்புகளுக்கு வந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் பெயரில் இருக்கக்கூடிய கேஸ் இணைப்புகளுக்கு மகாலட்சுமி அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட இருக்கு. இந்த ஒரு திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநிலத்தில் இதுவரைக்கும் ஆண்கள் பேரில் இருந்திருக்கக்கூடிய கேஸ் இணைப்புகளை வந்து இப்போ பெண்கள் பேரில் மாற்றி எழுதுறதுக்காக பலரும் கூட்டமாக கூட்டிட்டு இருக்காங்க. மீண்டும் நாளை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.